ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கர் ரெஞ்சு சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வயசு குட்டிக்கு செகண்ட் மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழம் மாலை. நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பனார் கோயிலுக்கு. அதுக்காக காணிக்க கொடுக்கறதுக்கு தான். நான் நைட் எல்லா வேலையும் முடித்து படுக்கக்குள்ளே 1 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock அந்த டைமில் எழுந்து நான் குளித்ததுக்கப்புறம் தான் பாப்பாவை ரெடி பண்ணணும். எல்லோரும் ரெடி ஆகணும். பாப்பா பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க. கையில் மருதாணி எல்லாம் வச்சுட்டு வயசுக்குட்டி அழுகாமல் மெதுவாக எழுப்பி விட்டு குளிப்பாட்டி ரெடி பண்ணணும். இங்கேருந்து பாலக்காட்டுக்கு ஒரு 2.5 hours இருக்குது. நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு மெதுவாக ஒரு 7:30 அந்த டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஆக்சுவலி நாங்கள் கிளம்புற டைமில் பார்த்திங்கன்னா மழை எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் வர செம்ம மழையாக இருந்தது. எங்களுக்கு ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைமில் அங்கே ரீச் ஆனால் போதும். மொட்டை அடிக்க போகிறோம். ஆக்சுவலி எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதா பிளான் இருக்குல்ல, சடன் பிளானு. அப்புறம் டக்குன்னு பிளான் பண்ணோம். நாங்கள் மறாதனால கிளம்பிட்டோம். யாருக்கு மொட்டை அடிக்கிறோம்? வயசு குட்டிக்கு மொட்டை அடிக்கக்குள்ள அழுகக்கூடாது. சரி எடி தங்கம், நீங்கள் அழுகு வைக்கணும். சமத்து பொண்ணு தானே. சரி, நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லலைல்ல, கருப்பனார் கோயிலுக்கு தான் போகிறோம். ஆனால் எங்கே இருக்கிற கருப்பனார் கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடில் சிங்கஞ்சிரன்ற ஒரு இடத்துல இருக்குது. இது கொல்லங்கோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நாங்கள் காரெல்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம். இங்கே பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்காது. நார்மலாக ஒரு ஆலமரத்து அடியில் கருப்பு சாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வயசு குட்டிக்கு மொட்டை அடிக்க போயிட்டோம். அங்கே ஒரு ஆளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பாப்பாவுக்கு இது செகண்ட் மொட்டைன்றனால நாங்கள் ஃபேமிலியிலேருந்து அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டோம். வயசு சமத்தாக காணிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் காரில் வரக்குள்ளே சொல்லியிருந்தோம் அழுகக்கூடாது, சாமிக்கு காணிக்க கொடுக்குறது நல்லா சொன்னப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மாமா மடியில் உட்காந்து மொட்டையெல்லாம் அடித்தாச்சு. மொட்டை அடித்ததுக்கப்புறம் இன்னும் க்யூட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற டைமில் எனக்கும் அவருக்கும் நல்லா டென்ஷன் இருந்தது. ஏன்னா பாப்பா ஏதாவது ஆட்டிடுவாங்களா, காயம் ஆகிடுமான்னு. அவங்களுக்கு நல்லா சில்கி முடி, நல்ல முடி இருக்கும். வயசுக்கு முடி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூவெல்லாம் நாங்கள் பூ வைக்கிறனால அவங்களும் பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. பூவெல்லாம் வைக்க ரொம்ப இஷ்டம் ஆளுக்கு. மொட்டை அடிக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்தது. மொட்டை அடித்த பிறகு நாங்கள் பாப்பாவை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தலையில் சந்தனம்லாம் தடவிட்டு பூஜை கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். மொட்டையெல்லாம் அடித்து சந்தனம்லாம் தைக்கவும் இன்னும் க்யூட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோம். கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடு, கோழி இந்த மாதிரி எல்லாம் தான் வழிபாடுக்கு வைக்கிறாங்க. அதாவது அவங்க நினச்ச காரியம், வேண்டின காரியம் நடந்தால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மெதுவாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனது சண்டேன்றனால நிறைய ஆளுங்க வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மெதுவாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் போகிற வெளில ஏதாவது நல்ல ஒரு வெஜ் ஹோட்டலில் நிறுத்திட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். எங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு கோவிலுக்கும் கூட போக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பக்குள்ளே ஏகദേശம் ஒரு 2 o'clock 2:30 அந்த டைம் எல்லாம் ஆயிருந்தது.